வணக்கம் நண்பர்களே, டிஎன்ஜி கிரியேஷனுக்கு தங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொதுவாக கோதுமை அப்படின்னாலே ஹரியானா பஞ்சாப் தான் விளையும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம கர்நாடகாவுக்கு மேலே சாங்கிலி, அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் சாங்கிலிக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கோதுமை, அதுவும் நாட்டு கோதுமை வளர்ந்துட்டு இருக்குங்க. அவங்க நவீன தொழில்நுட்பத்தோட கோதுமை சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத காணொலியில் முழுமையாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். தொடர்பியன் விலாசம் வேணுங்கிறவங்க காணொலியோட இறுதியில் பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி. மகாராஷ்டிரா மாநிலம் சாங்கிலி மாவட்டம் கராடுக்கு உட்பட்ட ஒரு கிராமம். நம்ம தமிழகத்தில் நிலக்கடலையை எப்படி டிராக்டரில் போடுவோமோ அதே மாதிரி இவங்க கோதுமையை நேரடி விதைப்பு பண்ணியிருக்காங்க. நம்ம பெரிய டிராக்டரில் போடுவோம் மானாவாரி நிலங்களில், இவங்க சின்ன டிராக்டரில் போட்டிருக்காங்க. போட்டு ரெண்டு பக்கமும் கரையும் போட்டுக்கிறாங்க. அப்போ தான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்தி கட்டினா எந்த அளவுக்கு தண்ணி தேங்குமோ அதே அளவுக்கு பயிருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பயிரினுடைய வளர்ச்சியும் நல்லா தான் இருக்குது. ஒரு சில இடத்துல அவங்க நடந்து போனதுனால முளைக்கல அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. விதைப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று போட்ட மாதிரி துல்லியமாக போட்டிருக்காங்க. இங்கே சின்ன டிராக்டரில் போடும்போது வந்து நமக்கு பெரிய அளவில் டயர் தாரையும் முழுகாது, திருப்புறதுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பைப்பு நம்மளை மாதிரி தரமான பெரிய பிராண்டட் பைப்பெல்லாம் கிடையாதுங்க, உள்ளூர் பைப்பு தான் போடுறாங்க. ஒரு 4 வருஷம் வந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. ஹோஸும் அதே மாதிரி நம்ம பேப்பர் ஹோஸை விட கொஞ்சம் மொத்தமாக இருக்குதுங்க, அந்த ஹோஸ் தான். இதுவுமே ஒரு 4 வருஷம் வந்தால் போதும், அப்படியே தூக்கி எடைக்கு போட்டுட்டு திரும்பவும் நம்ம மாதிரி புதுசே போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு செலவு ரொம்ப குறையுதுங்க. தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அளவான தண்ணியில் இப்போ 2 ஏக்கர் பாய்ச்சிற இடத்துல இவங்க 3 ஏக்கருக்கு மேலே பாய்ச்சறதா சொல்கிறாங்க. முக்கியமாக மடம் மாறுற வேலையே கிடையாதுங்க. தமிழக விவசாயிகள் தான் முன்னோடியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இவங்களும் நம்மளை விட நல்லாவே முன்னோடியாகவே இருக்கிறாங்க. குறிப்பாக திராட்சை, நம்ம பக்கம் தேனி மாவட்டம் இந்த பகுதியெல்லாம் கல் நட்டு அதில் தான் திராட்சை போடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேனல் நட்டுருக்காங்க, அடியை வந்து கலவையே கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரிப்பு கீழே போட்டால் எலி கடிக்குதுன்னு மேலே கம்பி போட்டு இழுத்து ட்ரிப்பு போட்டாங்க. அப்படியே சொட்டும் அருமையாக, காய்ப்பும் மிக அதிகமாக எடுக்கும். நம்ம 3 ஏக்கரில் எடுக்கிறத இவங்க 1 ஏக்கரில் எடுக்கிறதா சொல்கிறாங்க. சில விவசாயிகள் அளவுக்கு அதிகமான ரசாயனம் எக்கச்சக்கமாக பயன்படுத்துகிறாங்க. சில பேர் இயற்கையும் செயற்கையும் கலந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து விதை இல்லாத திராட்சை. அதே மாதிரி கரும்பும் இந்த பகுதியில் எக்கச்சக்கமாக போடுறாங்க. குறிப்பாக இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கரும்பு அவங்களுக்கு கைக்கு 3200 ரூபா கிடைக்குதாமங்க. மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா எங்களுடைய முகநூல் பக்கமான டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் பக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். முகநூல் பக்கத்தோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குது. எங்களுடைய இணைஞ்சு பயணிக்குன்னு நினைக்கிறவங்க எங்களுடைய முகநூல் குழுவில் இணைஞ்சு பயணிங்க. டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் 2 லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.